ஒரு வியாதிப்படும் போதோ சரீரத்துல பலவீனப்படும் போதோ இந்த வாக்குத்தத்த வசனங்களை நீங்க அறிக்கை பண்ணலாம். ஏசாயா 53:5 நம்மளுடைய நோய்களை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார், நம்மளுடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கின அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகள் எல்லாம் குணமாகிறோம். ஏசாயா 53:5 வாசிக்கலாம். நோய் தாக்கும் போது 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய தழும்புகளால குணமாகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆண்டவர் சொல்றார், அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்தா, அவருடைய கட்டளைகளின்படி நடந்தா, ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரி. பயம் வரும்போது, கலக்கம் வரும்போது 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனங்களை நீங்க வச்சு ஜெபிக்கலாம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சில சாபங்கள் குடும்பங்களை ஆட்டி படைக்கும் போது கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாய் மாறினார். ஊபாகமம் 23:5 சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். பிசாசுடைய போராட்டங்களா? லூக்கா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின்படி நீங்க இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சத்துருவுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. மார்க் புஸ்தகம் 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். மனுஷர்கள் மூலமா போராட்டம் வருதா? யோசுவா 1:5 வச்சு நீங்க ஜெபம் பண்ணலாம். ஏதாவது ஒரு சவால்கள் போராட்டங்கள் உங்க வாழ்க்கையில தொடரும் போது கண்ணீரோட உபவாசத்தோட ஜெபம் பண்ணும்போது இந்த வாக்குத்தத்த வசனங்களை வச்சு ஜெபம் பண்ணுங்க. தேவன் அந்த சவால்களையும் சாத்தியமா மாத்துவார். தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை.